பற்றி நம்ம பேசணும். பாயிண்ட் டேபிள் இது வரைக்கும் ஆடின மேட்ச் பொறுத்த வரைக்கும் 3 டீம் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குஜராத், ராயல் சேலஞ்ச் பெங்களூர், பஞ்சாப் கிங்ஸ், இந்த 3 டீமுமே டாப் 3ல போயிட்டு குவாலிஃபை ஆயிட்டாங்க பிளே ஆஃப்ஸ்க்கு. அதே போல வெளியேறிய டீம்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்து தொடர்ந்து பல டீம்லாம் வந்து வெளியேறி இருக்காங்க. இப்போ இன்றைய ஆட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பேசியிருந்தோம் இல்லையா? சென்னை இன்றைய ஆட்டத்தில் சிஎஸ்கே எதுக்காக வின் பண்ணணும், வின் பண்ணா என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாயிண்ட் டேபிள்ல 10வது இடத்துல சென்னை இருக்காங்க. அதை தவிர்க்கலாம். அது ஒரு நல்ல விஷயமா சென்னைக்கு கிடைக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். சிஎஸ்கே எப்படிப்பட்ட ஒரு டீம், 5 முறை சாம்பியனான டீம் வந்து பாயிண்ட் டேபிள்ல கடைசி இடத்துல இருக்காங்களே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தமா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை. அதை தவிர்க்கணும் அப்படின்னா இன்றைய ஆட்டத்துல சிஎஸ்கே வின் பண்ணி ஆகணும். வின் பண்ணாங்க அப்படின்னா 10வது இடத்துல இருக்க சிஎஸ்கே 9வது இடத்துக்கு போகலாம். கடைசி இடத்துல நாங்க இல்லை அப்படிங்கிற ஒரு துயரமான ஒரு நிகழ்வு தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஏற்கனவே வெளியேறிய அணிகள் பார்த்தோம்னா கொல்கத்தா வெளியேறிட்டாங்க, லக்னோ வெளியேறிட்டாங்க, சன்ரைஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான் ராயல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு தொடர்ச்சியா பார்த்தோம்னா ஒரு 5 டீம் கன்ஃபார்ம் வெளியேறிட்டாங்க. மும்பைக்கும் டெல்லிக்கு தான் கடுமையான போட்டி. யார் வர போறாங்க, மும்பையா டெல்லி அப்படிங்கிறதா ஒரு கடுமையான போட்டி இருக்கு. அதுவும் நமக்கு சீக்கிரமா தெரிய வந்துடும். இன்னைக்கான ஆட்டம் ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அப்படின்னும் போது இதுல மிக முக்கியமான ராஜஸ்தான் ராயல்ஸுடைய கடைசி ஆட்டம் இதுதான், லீக் போட்டி. அதே போன்று 14வது ஆட்டம், 14வது மேட்ச் ராஜஸ்தான் ராயலுக்கு. இது இந்த ஆண்டுக்கான ஐபிஎல்லோட கடைசி மேட்ச் அப்படிங்கிறனால இது வெற்றியோடு நிறைவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அவங்களும் இருக்காங்க. இந்த பாயிண்ட் டேபிள் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ டெல்லி மும்பை அப்படிங்கிறதுக்கு ஒரு நிக்கட்டான ஒரு சூழல் இருக்கு. யார் 4th பிளேஸ் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் டேபிள் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறேன் இன்றைய ஆட்டத்தில் பார்க்கும்போது? ஸோ இன்றைய ஆட்டம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல யாருக்கு அந்த 9வது இடம் அப்படின்ற தீர்மானிக்கிற மாதிரி ஒரு மேட்ச் தான். அதாவது நாங்க கடைசி இடத்துல இல்லாம ஒரு பெர்சன்டேஜ் ஒரு மேல ஒரு டேபிள் மேல ஒரு 9வது இடத்துல வந்து ஆறுதலா இந்த சீசன் விட்டு வெளியே போலாம். அந்த டேபிள் பார்த்தோன்னே முதல் யாரு கடைசி இருந்தா ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. ஆமா, எல்லாரும் யார் இருக்காங்க கடைசி யார் இருக்காங்க பாப்பாங்க. சோ அதுதான் இப்போ அதை தவிர்க்கலாம் சிஎஸ்கே. கண்டிப்பா சிஎஸ்கே, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை சாம்பியன், எக்கச்சக்க டைம் வந்து அந்த டாப் ஆஃப் த டேபிள் வந்து வந்த ஒரு டீம் வந்து சிஎஸ்கே. ஸோ இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய தோல்வின்றது கண்டிப்பா அடுத்த வருஷம் அவங்க திருத்திக்கணும் தான். ஸோ பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப் தான். ஏன்னா நீங்க ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 மேட்ச், அவங்க தோத்த 8 மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் தான். ஆமா, ஒரு 4 ரன் 6 ரன் 10 ரன் இந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல தான் அவங்க தோத்தாங்க. அதே மாதிரி ஒரு சூப்பர் ஓவர் போய் தோத்தாங்களே தவிர அவங்க டிராவிடும் சொன்னாரு இன்னும் கொஞ்சம் 2-3 ஷாட் நல்ல ஷாட் அடிச்சிருந்தாங்கன்னா மேபி அந்த சூரியவன்ஷி இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல கொண்டு டிராவிட் சொல்லி. ஆமா கண்டிப்பா, ஏன்னா கோச் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு தவறான டிசிஷன். மேபி சஞ்சு சாம்சனோட இன்ஜரி கூட நம்ம அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கணும்ன்றதான் நம்ம பாக்குறோம். மேபி இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிச்சு ஒரு 9வது இடத்துல இருக்கணும். ஏன்னா அடுத்த மேட்ச் வந்து அவங்களுக்கு குஜராத் கூட. ஸோ டாப் டேபிள்ல இருக்கிறவங்கள வந்து நம்ம அடிக்கிற லெவல்ல டீம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இன்னைக்கு அவங்க மேட்சை ஜெயிச்சு கொஞ்சம் மேலே ஏறினாங்கன்னா சிஎஸ்கே ஃபேனுக்கா இருக்கட்டும், தோனியோட ஃபேனுக்கா இருக்கட்டும், அது ஒரு பெரிய ஆறுதல இருக்கலாம். ஸோ அதை தாண்டி மேபி இந்த பிளே ஆஃப்ல இப்போ போட்டியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி தான் மும்பையா டெல்லி அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட 4 நாள் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ சாட்டர்டே தான் நம்மளுக்கு தெரியும் யார் அந்த 4வது குவாலிஃபையர் அப்படின்னு. ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 டீமே கிட்டத்தட்ட கடினமா போயிட்டு இருக்க சூழ்நிலையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 75% வந்து மும்பைக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றது தான் எல்லாரோட இதுவுமே. ஏன்னா அவங்களோட டீம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம மும்பை எப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னா மும்பைக்கா சென்னைக்கா அந்த கடைசி இடம் பேசிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளே ஆஃப்ல அவங்க எங்க வர போறாங்க அப்படின்னு நம்ம பேசுறோம். மும்பைக்கா சென்னைக்கா கடைசி இடம் பேசிட்டு இருந்தோம். அதுல சென்னை வின் பண்ணிட்டாங்க. சோ அதுதான் நீங்க சொல்லும்போது கடைசி இடத்துக்கு வந்துட்டாங்க. சோ சென்னை கடைசி இடத்துக்கு வந்துட்டாங்க தான். சோ மும்பை கண்டிப்பா இந்த சீசன்ல வின் பண்ணும். அதே மாதிரி அவங்களோட டீம் மேபி இந்த 26ஆம் தேதி அப்படி பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான 2-3 பிளேயர்ஸ் வந்து அவங்க டீம்ல இருந்து போறது அவங்களுக்கு அந்த குவாலிஃபையர்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு அவங்க அடுத்த மேட்ச், ஏன்னா இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே போதும், அவங்க வந்து 16 பாயிண்ட்ல கண்டிப்பா உள்ள போயிடுவாங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ மும்பை கண்டிப்பா குவாலிஃபையருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. டெல்லி கொஞ்சம் கஷ்டம் தான். அதை தாண்டி மேல இருக்கிற 3 டீமுக்குள்ள ஒரு போட்டி இருக்கு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ல யார் இருக்கிறா, ஏன்னா அதுல நம்ம குவாலிஃபையர் போயிட்டோம் அப்படின்னா ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னா சோ அடுத்த மேட்சுக்கு வாய்ப்பு இருக்கும். சோ அதனால அந்த 3 டீமுக்குள்ள அந்த டாப் 2 பொசிஷனுக்கு ஒரு பெரிய போட்டி போயிட்டு இருக்கதை நம்ம பாக்குறோம்.